Israel is facing multi-front war. ஸோ நாளுக்கு நாள் யுத்தங்களுக்குரிய செய்திகள், பயங்கரத்தின் காரியங்களை நம்ம கேட்டுகிட்டே வரோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஒய் இஸ்ரேல் ஏன் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் இந்த ஜனத்தை கொண்டு அந்த தேசத்தில் கர்த்தர் நிகழ்த்தி வருகிறத நம்ம பார்க்கலாம். எவ்ரி சிங்கிள் ப்ராஃபஸி இஸ் பீயிங் ஃபுல்ஃபில்ட் இன் த டைம் வில் லிவ். அதனால் நம்ம கவனம் செலுத்தி அந்த தேசத்தில் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை கவனிப்பது நல்லது. ஸோ வேதாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக நமக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, சபைக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம சொந்தமாக்கிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப லிட்ரலாகவே, அதாவது அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரிஜினல் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், அந்த தேசம்தான். அதனால நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், பட் அவங்க ஆபிரகாமினுடைய சந்ததி, அந்த நிலத்திற்கு, அந்த பூமிக்கு சொந்தக்காரங்க. ஸோ அந்த பூமியை குறித்து, அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் எழுதிய தீர்க்க தரிசனத்திற்கு கவனம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் அந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறுதுங்கிறத நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ இஸ்ரேல் இன் நியூஸ். ஸோ இஸ்ரேல் எங்கடா கொஞ்சம் அப்படியே ஓஞ்சு இருந்தது. காசாவில் இருக்கக்கூடிய யுத்தங்கள் கொஞ்சம் ஓஞ்சு அங்கங்கே லெபனானுக்கு, சீரியாவுக்கு, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாக்குதலை அனுதினமும் இஸ்ரேல் சந்தித்து வந்து கொண்டு தான் இருக்குது. யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவங்க எலிமினேட் செய்யப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மறுபடியும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுலையும் மறுபடியுமாக அந்த யுத்தத்தை மறுபடியும் அந்த கலவரத்தை தூண்டி விடக்கூடிய நபர்களாக அவங்க இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தலைவர்களை எலிமினேட் பண்ணுது. ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம், யூத மக்கள் அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவங்க சர்வைவல்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க அனுதினமும் போராடுறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சில கூட்டம் தேசத்திற்கு திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது தான் கோத்திரத்திலிருந்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மூலமாக வந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் பெரிய ஒரு ஜனக்கூட்டமாக மாறுறாங்க. அவங்க பிற்காலத்தில் ஒரு தேசமாகவே மாறுறாங்க. அவங்க தான் இன்னைக்கு நம்ம காமனாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது உங்களுடைய பார்வைக்காக அந்த பிள்ளைகளுடைய பெயர் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ ஒரு இந்த ஸ்லைடில் மட்டும் கொஞ்சம் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்களா, ஒரே நிமிஷம். ஒரு லேட்டஸ்ட் ஆலியார் ரிப்போர்ட் ஒன்று. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இது எனக்கு கிடைச்சது, உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம பேசினோம் இல்லையா, 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம், அதாவது ஒன்று மனாசே கோத்திரம், இன்னொன்று தான் கோத்திரம் தேசத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்க தங்களை தான் அப்படிங்கிற கோத்திரத்தை சொல்லி அடையாளப்படுத்திக்கிறாங்க. லேவி கோத்திரமாக இருக்கட்டும், அந்த லேவியில் வந்த ஆரோன் கோத்திரம், ஆரோனுடைய பிள்ளைகள், அப்படியும் சிலரை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க 3வது தேவாலயம் கட்டும்போது அந்த தேவாலயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவை, பலி செலுத்தணும். அதெல்லாமே வந்து லேவி கோத்திரத்தில் ஆரோன் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க தான் செய்ய முடியும். ஸோ அதையுமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்த்தோம். அப்போது இந்த 2 கோத்திரம் மற்றும் யூதா இருக்கிறாங்க, பெஞ்சமின் இருக்கிறாங்க, இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்களே, இந்த மற்ற கோத்திரத்தார் வந்துட்டாங்களா, இல்லை இவங்க எந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அப்போ எனக்கு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து அவங்க இந்த கோத்திரம்தான் அப்படிங்கிறது அடையாளப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கே தவிர, பட் யூதர்கள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த முடியுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது ஆசேர் இல்லை ஜெபுலன் அந்த கோத்திரம் யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், பட் அவங்களாம் யார் தான்? அவங்களாம் யூதர்கள் தான். ஸோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் எப்படி நாடு திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சர்வே, அந்த சர்வேல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்தெந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது அக்டோபர் 2024, அக்டோபர் 2025. ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு, அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அக்டோபர் 2024 பாருங்கள்,
காக்கஸ், பெலாரூஸ், உக்ரைன், ரஷ்யா, இந்த சைடு ரஷ்யா, உக்ரைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 759 மொத்தமாக பாருங்க 19,158 யூதர்கள் நாடு திரும்பி இருக்கிறாங்களாம். பாருங்க எந்தெந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு டேட்டாவா இருக்கு. ஒரு பர்டிகுலர் மக்கள் உலகம் முழுவதும் செதறி போனவங்க வந்திருக்கிறாங்கங்கிறது. ஸோ ஜெர்மனி, பெல்ஜியம், பிரிட்டன், பிரான்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது வந்து அக்டோபர் மாதத்தில் மட்டும் எத்தனை பேர் நாடு திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டேட்டா. மற்றும் ஜான்வரி டு அக்டோபர் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த அக்டோபர் 2025 வரைக்கும் எத்தனை பேர் நாடு திரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. அதாவது எரேமியாவாக இருக்கட்டும், ஆமோஸ் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், இவர்கள் மூலமாக கர்த்தர் பல ஆயிரம் ஆண்டு காலங்களுக்கு முன்பாக சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்க இங்கே ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் இவங்கெல்லாம் யூதர். இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வந்து என்னுடைய பார்வைக்கு ஒரு சாதாரண டேட்டாவாகவே நான் பார்க்கல. I see every single number as the fulfillment of prophecy. Because God said, I will bring them to their own land in the end time, in the last days. So இதை வந்து பார்க்கும்போது இது சபதம் பேசணும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பல அடையாளங்களில் கர்த்தருடைய வருகையில் அடையாளங்களில் ஒரு அடையாளம் அத்திமரம் துளிர் விட்டாச்சு. அந்த அத்திமரம் மறுபடியும் கட்டப்பட்டு இன்னைக்கு பூ பூத்து காய் காய்த்து இன்னைக்கு கனிகளினாலே அவங்க நிரப்பக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் நம்ம நிற்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்க தவறிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன். இங்கே ஸோ இதை நீங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது போல் பேலன்ஸ் இருக்கிற மக்களும் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுமோ. ஸோ இன்னும் பாருங்கள், இவங்க எல்லாருமே வந்து நாடு திரும்பிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா 24 ஒரு சில நாடுகளில் அதிகமாக நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் குறைவானவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலரில் எந்த விதமான ஆட்கள் இல்லை. ஒருவேளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக யூதர்கள் வந்திருக்கலாம். 100% வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அதிகமான பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நாள் அடைவில் ஒவ்வொரு நாடுகளையும் குறைஞ்சிட்டே வருதாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன நம்பருக்கு குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தியோப்பியாவில் பாருங்கள் 0 ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ ஆல் த ஜூஸ் ஹேவ் லெஃப்ட் த கண்ட்ரி. அவங்க எல்லாருமே எங்கே வந்துட்டாங்க? இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆப்ரிக்கா 100% பாருங்கள். டர்க்கியிலேருந்து இந்த 3 அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் அந்த அக்டோபர் மாதம் வந்தவங்க. ஸோ மாதம் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது, அங்கே மக்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த கோத்திரத்தார் தெரியாது. இப்போ பெலாரூஸ்லேருந்து வர்றாங்க, உக்ரைன்லேருந்து வர்றாங்க, இந்தியாவிலேருந்து வர்றாங்க. ஸோ நமக்கு ஒரு சிலரை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் இங்கே கோத்திரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 2025 நம்ம பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்லேருந்து, மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ்லேருந்து, ஏஷியாவிலேருந்து, ஸோ ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் வர்றாங்க. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 4-5 வசனம். எரேமியா 31 4-5. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிக்க. இந்த வசனத்துல பாருங்க, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். இன்னைக்கு வந்து சமாரியா யூதேயான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல தான் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் என்ன செய்வேன், அதே இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன். சமாரியாவினுடைய மலைகள்ல என்ன பண்ணுவீங்க, திராட்சை தோட்டங்களை நீங்க நாட்டுவீங்க, அதோடைய பலனை அனுபவிப்பீர்கள். ஆமோஸ் 9 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆமோஸ் 9:14-15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி. அதாவது
இந்த இஸ்ரவேலர்களுக்கு நாடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான கரடு முரடான ஒரு வனாந்திரம். அது யார் பார்த்தாலும் விரும்ப மாட்டாங்க. ஐயோ, இந்த இடத்துல போய் இனி இந்த நிலத்தை சரி பண்ணி இங்கே ஒரு தொழில் ஆரம்பித்து இங்கே ஒரு விவசாயத்தை பண்ணி ஜனங்களுக்கு தண்ணி கிடையாது, அந்த இடத்துல அந்த நிலத்துக்கடியிலையும் அங்கே ஆயிலாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான். ஸோ அந்த தேசத்தை வேண்டான்னு கொடுக்கும்போது பிரான்ஸ் எல்லாம் வேண்டான்னே சொல்லிட்டாங்களாம் இப்படிப்பட்ட இடத்த. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆசைப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இப்போ இந்த வசனத்தை நாம் என்ன செய்றோம், நமக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். நம்ம பழைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவாரு, கடன் பிரச்சனையை மாத்துவாரு, நம்மளுடைய தொழில் பிரச்சனையை மாத்துவாரு, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மாத்தி கர்த்தருக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கொடுப்பாருன்னு சொல்லி சந்தோஷமா கைத்தட்டி என்ன செஞ்சுக்கிறோம், அந்த வசனத்தை நம்ம சொந்தமாக்கிக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இஸ்ரவேல் தேசத்தோட அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த வார்த்தை அப்படி லிட்ரலாவே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். சமாரியான்னு சொன்னீங்கன்னா அங்க சமாரியான்னு ஒரு இடம் இருக்கு. திராட்சை தோட்டம்னு சொன்னீங்கன்னா அந்த மலைன்னு இருக்கு, அங்க ஒரு மலையில திராட்சை தோட்டத்தை என்ன செய்வாங்க, அவங்க உண்டாக்குவாங்க. இங்க கனிகளை புசிப்பீங்கன்னா அவங்க நிஜமான கிரேப்ஸ் தோட்டத்துல இருந்து கிரேப்ஸ் எடுத்து அவங்க புசிப்பாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணமா தான் அது இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்த்து அது என்ன செஞ்சிடும், இக்னோர் பண்ணிடுறோம். தொடர்ந்து வாசி. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இப்ப நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவங்கள இனி என்ன செய்ய முடியாது. ஆனா உலகமே முழுவதும் என்ன செய்யுதுன்னா அவங்கள பிடுங்கத்தான் பார்க்குது அந்த தேசத்திலிருந்து. சரி, ரொம்ப ஒரு துக்கமான ஒரு வாரம் தான் சொல்லணும் இந்த நாட்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா பிபிடிக்கு போகலாம். ஒரு மாஸ் ஷூட்டிங் ஒன்று நடந்தது. அதாவது ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையை யூதர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூதர்கள், சிட்னி, இது ஒரு ஃபேமஸான பீச்சுங்க, பாண்டாய் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீச்சில் வச்சு ஹனுக்காவுடைய ஃபெஸ்டிவலோட முதல் நாள் சண்டே 7 o'clock ஈவினிங். அப்போ அவங்க அந்த ஹனுக்கா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது அந்த மெனோரா தான். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடில் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஷூட்டிங். கூட்டம் கூட்டமாக வந்திருந்த யூதர்களை பார்த்து அந்த இடத்துல 2 பேர், அப்பா மகன் இருவர் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஷூட்டிங் அட்டாக் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க அந்த பீச்சில். இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா மறுபடியும் October 7 அட்டாக்கை திரும்பவும் ஞாபகப்படுத்துது. எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. சந்தோஷமாக ஒரு பண்டிகை, இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய், இட்ஸ் அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன். அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் நவீத் அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24 வயது ஒரு வாலிபனும் அவனுடைய தகப்பன் 50 வயது 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான 6 கன் அவங்க கிட்ட இருந்திருக்குது. அந்த கன் எடுத்துட்டு சும்மா அங்கங்க காக்கா குருவியை சுட்டு கொள்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களை வேக வேகமா கொள்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு, அந்த டார்கெட்டை குறி வைக்கிறது, அந்த கரெக்டா ப்ரிசைஸ் அட்டாக் பண்றது, அதெல்லாம் கண்டிப்பா இது ஒரு ஸ்கில்ஃபுல் ஒரு ட்ரெயினரா தான் இருக்கணும். அப்படிதான் இந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே சுட்டதில் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் பாருங்க, இந்த ரபாய் எலி ஷ்லாங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல மரித்து போனார். இவரும் அதே போல தான் மரித்து போயிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி October 7 நடந்த அட்டாக் சமயத்தில், முடிஞ்ச சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி கத்துறாங்க பாருங்க. யூதர்களை எப்படி ஹிட்லர் ஒரு பாய்சனஸ் கேஸ் கொடுத்து அனுப்பி அவங்கள கொலை செய்தாங்களோ, பாலஸ்தீனர்கள் எப்படி கத்துறாங்க பாருங்க. யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க.
15 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அதுல 10 வயசு ஒரு குழந்தையும் அடங்குவா. அது மட்டும் இல்லை, 40க்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமாக இந்த 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 வருடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இட் இஸ் அ வெரி கிரிமினல் ஆக்ட். ஸோ இதை நிச்சயமாக செய்திருக்கவே கூடாது. இவர்கள் இருவரையும் விசாரித்து பார்க்கும் பொழுது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் நஞ்சமாக இருக்கும் டேட்டா மொசாட் கலெக்ட் பண்ணுறது. ஏற்கனவே மொசாட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டை செமிட்டிசம், அதாவது ஒரு இனத்திற்கு விரோதமான ஒரு பகை அதிகமாக இருக்குது, அங்கே ஒரு டெரர் அட்டாக் நடக்கலாம், எங்கள் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத திட்டம் தெளிவுமாக அங்கே இருக்கக்கூடிய ஆல்பனீஸ் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களும் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங்காகவே கொடுத்துருக்குறாங்க. பல நாட்களாக எச்சரித்துட்டே வந்திருக்கிறாங்க. நிறைய ஆன்டை செமிட்டிசம் அட்டாக் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மேலே தண்ணி அடிக்கிறது, ஸ்ப்ரே பண்ணுறது, அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம, இப்படி பல சினகாக் அட்டாக், இப்படி பல அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தாண்டி தான் இந்த யூதர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நிமிஷம் அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாம். ஒருவேளை ஒரு பக்கத்து கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட, எங்கே நான் யூதன் அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே எனக்கு என்ன அட்டாக் இருக்குங்கிறது ஒரு பயம்தான். ஒருவேளை அவங்க படித்து அவங்க பல காலங்களுக்கு முன்பாகவே அவங்க சிதறி போயிட்டாங்க, ஏதோ சூழ்நிலை இன்னும் அவங்க ரிட்டர்ன் வரல. பட் தீஸ் ஆர் த லாஸ்ட் டேஸ், தே கே நாட் லிவ் அவுட் சைட் இஸ்ரேல். இஸ்ரேல் வெளியில் அவங்க இனி யூதர்கள் எங்கேயுமே வாழவே முடியாது. அவங்க கட்டாயம் நாடு திரும்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை உருவாயிருச்சு. அதுவும் இந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் ரொம்பவே இனி பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த அட்டாக் நடந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். 4 months ago, I sent Prime Minister Albanese of Australia a letter in which I gave him warning that the Australian government's policy was promoting and encouraging anti-Semitism in Australia. I wrote, "Your call for a Palestinian state pours full fuel on the anti-Semitic fire. It rewards Hamas terrorism. It emboldens those who menace Australian Jews and encourages the Jew hatred now stalking your streets. Anti-Semitism is a cancer. It spreads when leaders stay silent. It retreats when leaders act. I call upon you to replace weakness with action, appeasement with resolve." Instead, Prime Minister, you replaced weakness with weakness and appeasement with more appeasement. Your government did nothing to stop the spread of anti-Semitism in Australia. You did nothing to curb the cancer cells that were growing inside your country. You took no action. You let the disease spread. And the result is the horrific attacks on Jews we saw today. We saw an action of a brave man, turns out a Muslim brave man, and I salute him, that stopped one of these terrorists from killing innocent Jews. But it requires the action of your government, which you're not taking. And you have to, because history will not forgive hesitation and weakness. It will honor action and strength. That's what Israel expects of each of your governments in the West and elsewhere. Because the disease spreads and it will consume you as well. But we are worrying right now about our people, our safety, and we do not remain silent. We fight those who try to annihilate us. They're not only trying to annihilate us, they attack us because they attack the West. In Syria, we saw yesterday 2 American soldiers killed and 1 American interpreter killed as well. Killed because they represent our common culture. Now, as a result of this, Secretary of War Pete Hegseth said the following. He said, "Let it be known that if you target Americans anywhere in the world, you will spend the rest of your brief, anxious life knowing the United States will hunt you, find you, and ruthlessly kill you." We send our condolences to the people of America, and I want to say that our policy is exactly that policy. That's why those who target Israelis, target our soldiers, try to kill them
or try to hurt them and wound them, as happened in Gaza yesterday, we take action. They will spend the rest of their brief, anxious lives knowing that Israel will hunt them, find them, and ruthlessly dispose of them. That is American policy. This is Israel's policy. It's our policy in Gaza, in Lebanon, anywhere around us. We do not sit by and let these killers kill us. அவர் கொடுக்கக்கூடிய இந்த மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். பெஞ்சமின் நெத்தன்யாவு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்கள நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம். அது காசாவாக இருக்கலாம், லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலாவாக இருக்கலாம், இல்லை உலகத்தில் மூலையில் இருக்கக்கூடிய யாராக வேணாலும் இருக்கலாம். பட் வி வில் ஹண்ட் தெம். அவங்கள நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அழிப்போம். அப்போ இதற்கு பின்பாக இப்போ ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா, இதில் ஈரான் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தான் இப்போ வேகமாக அவங்க பார்த்துட்டே வர்றாங்க. ஸோ இதை இனி அடுத்த லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ நமக்கு தெரியும் அங்கே இன்னும் அந்த கடைசி அந்த டெட் பாடி, ஹாஸ்டேஜஸோடைய டெட் பாடி வர்ற வரைக்குமே எவ்வளோ போராடுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னொரு நாட்டில், அவங்க நாட்டுக்கு வெளியில் இந்த அளவுக்கு நடந்த அட்டாக், அதுவும் ஒரு கோரமான ஒரு அட்டாக் அப்படின்னு சொன்னால் இதுதான் த ஃபர்ஸ்ட் அட்டாக். ஸோ இப்போ இந்த பிபிடிக்கு போகலாம். ஸோ இந்த ஹனுக்கா அப்படின்னு அவங்களுடைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ முதல்ல நமக்கு ஹனுக்கானா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்போ வாட் இஸ் ஹனுக்கா, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக ஹெர்மோன் மவுண்ட்டில் இந்த முதல் நாளில் ஒரு கேண்டில், அதான் ஹனுக்கா அப்படின்னாலே மெனோரா இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டிக்ஸ் இருக்கும், நாட் 8, 9 ஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த பண்டிகையை அவங்க எத்தனை நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 நாள் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேண்டிலை கொளுத்துவாங்க, அதாவது லைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு கேண்டில், செகண்ட் டே செகண்ட் கேண்டில், தேர்ட் டே தேர்ட் கேண்டில், அப்படி இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கேண்டிலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷமான்னு பேர், அதாவது சர்வன்ட் கேண்டில்னு பேர், ஷமாஷ் அப்படின்னு பேர். இந்த ஷமாஷ் அப்படிங்கிற அந்த உயரமான கேண்டில், அது சென்டரில் இருக்கும் பாருங்க, அது உயரமான கேண்டில். அந்த கேண்டிலுக்கு பேர் சர்வன்ட் கேண்டில்னு பேர். அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேண்டிலாக என்ன செய்வாங்க, அதை லைட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ் டு லைட் த அதர் கேண்டில்ஸ், அதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடியது. ஸோ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துப்பாங்க. பட் இப்போ நான் அந்த எக்ஸாக்ட் ஹனுக்காவோட ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜெருசலேம் போஸ்ட் ரொம்ப பாரமான இருதயத்தோடு அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ பாண்டாய் பீச்சில் அவங்க கொண்டாட போன அவங்கள கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆன்டைசெமிட்டிசம் அட்டாக் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படிங்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு. அதில் நம்ம ஒருத்தரை வந்து ஹாப்பியாக நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக, ஒரு ஹீரோயிக் ஆக்ட், ஒரு தைரியமாக போய் அந்த சுட்டுட்டு இருந்தவனை மடக்கி அவன் கையில் இருந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கி இருக்கிறார். ஸோ அவரை எல்லா உலகமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். ஸோ அதை வந்து இஸ்ரேல் நாடும் அங்கீகரித்து அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பேர் அஹமத். ஸோ அவர் அந்த இடத்துல இருந்தவர், அவரை அந்த டெரரிஸ்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா வந்து இறந்து போயிருக்கிறாரு, அவனுடைய மகன் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் சரமாரியாக கொலை செய்தவங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இந்த ஜூஸை வந்து ஒரு பாய்சனஸ் விஷ வாய்வு அனுப்பி இவங்களெல்லாம் கொல்லுங்கன்னு கத்துறதுல இவனும் இருந்திருக்கிறான். 2019 இவன் அரெஸ்ட் ஆகி இவன் மேலே ஒரு என்கொயரி இருந்திருக்குது. இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கிறாங்க. பட் 6 மாதத்துக்கு பிறகு இவனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கவே இல்லை. அதுதான் இன்னைக்கு அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மேலே அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பல முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தது. இந்த அழகான இந்த சின்ன பிள்ளை என்ன செய்தது, இந்த பிள்ளையும் அதற்கு பலியானால் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்படி அநேகர் இந்த சிட்னியில் நடந்த அட்டாக்ல இவங்கெல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே வந்தவங்க. ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த அட்டாக் நடந்து 20 நிமிஷம் ஆகியும் அங்கே யாருமே வரல அப்படிங்கிறது. ஒரு பெரிய பீச்சில் நடந்தது, அன்னைக்கும் ஓடினாங்க.
இன்னைக்கும் எல்லாரும் வந்து இதே ஒரு பதட்டமான சூழ்நிலை உலகம் எங்கும் இந்த யூதர்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் ஒரு ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பரை வாங்கி அவங்களோட கண்டென்ட்டும் படிக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு 1 minute சைலன்ஸ் அங்கே நிறைய பெரிய பெரிய கூட்டமாக வந்து அநேகர் வருத்தத்தோடு கூட அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக கூடி வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆந்தனி ஆல்பனீஸ், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான இருந்தாலும் இதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ஸோ மச் அஷேம்ட் ஆஃப் திஸ் ஆன்டிசெமிட்டிக். சிலர் பாருங்க சிட்னியில் இப்படி நடந்ததுக்காக அவங்க கொண்டாடவும் செய்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒருவேளை ஈரான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஒரு சப்போர்ட்டோட நிச்சயமாக பழி வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்த ஒரு காருங்க, அந்த காருக்குள்ளே போய் பார்த்தா அதிகமான வெடி மருந்துகள், அதாவது இந்த அப்பா மகன் இருந்தாங்க இல்லையா அந்த அட்டாக்கர், அவங்களுடைய சொந்தமான அவங்களுக்கான வாகனத்தில் இன்னும் கூட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. வருத்தத்தை தெரிவிக்கும் முன்பாக இஸ்ரேலியோடைய பார்லிமெண்ட்டில் அந்த ஆஸ்திரேலியாவுடைய ஃப்ளாகை அந்த கலர்ஸை வச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வில் நாட் லீவ். ஸோ இஸ்ரேல் இஸ் டோட்டலி இன்வெஸ்டிகேட்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாஸ்ட் மந்த் இது இங்கே பாருங்கள், ஐடிஎஃப்பை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை பற்றி அசிங்கமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள எங்கே போனாலும் அவங்கள குற்றச்சாட்டுகிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் இணைந்து ஸோ அப்படி அவர்களுக்கு விரோதமாக, அதாவது யூதர்களுக்கு விரோதமாக, சரி காசால தான் பிரச்சனை, காசால தான் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாச்சு யோசிக்கணும். ஸோ ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், யூதர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, பாதுகாப்புங்கிறதே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஜெர்மனியில் சொல்கிறாங்க பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் ஜெர்மனியும் நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தது. இது அமெரிக்கா பாருங்க எப்படி கத்திட்டு போறாங்க பாருங்க. அதுல ஒரு பையன் சொல்லுவான், வாஷிங்டன் டிசி, எதெல்லாம் அமெரிக்க நாடு கிறிஸ்தவ நாடு நம்ம ஒரு காலம் சொல்லிக்கிட்டு இருந்தோமோ இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் நிச்சயமா சொல்லுவேன், ஒரு 2030 அப்படிங்கும் போது இந்த உலகம் வந்து நிச்சயமா வேற ஒரு விதமாக தான் இருக்கும். அந்த பையன் அந்த சொல்லும் பொழுது இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இதுதான். அடுத்தது த செகண்ட் பெர்பிட்ரேட்டர், அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க, அந்த சிட்னி அட்டாக்ல இருக்கக்கூடியவங்களை எடுத்திருக்கிறாங்க ISIS உடைய ரிலேட்டடாக. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 1654 ஆன்டிசெமிட்டிக் ஆக்டிவிட்டீஸ், யூதர்களுக்கு விரோதமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் எத்தனை 1654 நடந்திருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னென்னா, ஒருவேளை யூதர்கள் சிட்னிலையோ சவுத் ஆஃப்ரிக்கா UK யூரோப்பியன் நேஷன்ஸில் இல்லை அமெரிக்காவில் இருப்பீங்கன்னா நீங்கள் உடனடியாக என்ன செய்யுங்க, நீங்கள் இஸ்ரேல் நாடு திரும்புங்க, உங்களுக்கு மற்ற இடங்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலர் கொடுத்துட்டு வர்றாங்க, யூதர்களே கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவங்களால மற்ற இடங்கள்ல அவங்களுடைய பண்டிகைகளை கூட தைரியமாக கொண்டாட முடியல. 2000 வருஷமாக கொண்டாடினாங்க பல இடங்களில், ஆனால் இப்போ அதுக்கு கூட வந்து ஒரு அதுக்கான பாதுகாப்பு இல்லை. ஒரு கலிஃபோர்னியாவில் பாருங்கள், ஹனுக்கா எங்கெல்லாம் அந்த ஹனுக்காவோட டெக்கரேஷன்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் கலிஃபோர்னியாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். ஸோ இது வந்து சைல்டு இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோடைய ஹனுக்காவுடைய வாழ்த்துக்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆனால் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஸோ என்ன ஆனாலும் சரி நாங்கள் வந்து இஸ்ரவேலர்கள் அப்படின்னு, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், வி ஆர் இஸ்ரேலைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருந்த சில ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஒரு மெமோரியல் செரிமனி ஒன்று நடத்தினாங்க, அதையும் வந்து தடை செய்தாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய சில நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ சிட்னியில் நடந்த அட்டாக்ல ஒரு சில ஹீரோஸும் இருக்கிறாங்க, சிலர் அதில் வந்து அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் சப்வேல ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அங்கே பயணப்பட்ட பஸ்ஸில் பயணப்பட்ட யூதர்களை தாக்குதல் செய்திருக்கிறாங்க. அவங்கள ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அவங்க தொப்பியை வச்சு, அவங்க ஹேர் ஸ்டைல் வச்சு, அவங்க அதுக்காகலாம் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் வந்து மிகவும் பயங்கரமான நாட்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ I'm just going to skip off Gaza. ஸோ சதர்ன் பிரேசிலில் இந்த இது பாருங்கள், இது வந்து என்னென்னா அந்த காசன்ஸ் வந்து ஃப்ரம் ரிவர் டு த sea, அதான் ஒருவர் அழகாக எழுதியிருக்கிறாரு. எதெல்லாம் இஸ்ரேல் தாக்கி அவங்கள அழிக்கலையோ அதெல்லாம் இயற்கை வந்து என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஃப்ரம் த ரிவர் டு த சீன்னு சொன்னாங்க. நைஜீரியன்ஸ், இது ஒரு பக்கம் யூதர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்களா, உலகம் முழுவதுமாக அதிக அளவில் பல காலங்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவது இந்த காலகட்டம் தானா. ஒரு பெரிய சென்சஸ் ரிப்போர்ட் சொல்லுது, many Christians are persecuted and being persecuted. ஸோ இந்த இடத்துல ஒரு நைஜீரியாவிலேருந்து சில கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க பாருங்க, அங்கே உயிருக்கு பயந்து வந்திருக்காங்க. இவர் தான் வந்து துணிந்து போய் அதை அந்த அட்டாக்கை நடுவில் ஸ்டாப் பண்ண ஒரு பிரேவ் முஸ்லிம் மேன். ஸோ பல இடங்களில் இந்த அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ யுஎஸ் ஆர்மியை சேர்ந்த அவர் பேசும்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இதை சொன்னார் இல்லையா, யுஎஸ் ஆர்மியை சேர்ந்த இருவரை கொலை செய்ததுக்கும் சிலர்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் அந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், humanity has realized that the Jews are a threat to the world. They will all be gone by 2033. 2033ஓட யூதர்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க தான் இந்த பூமிக்கு த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ஹார்முஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சதன் ஈரானில் அந்த தண்ணீர் மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஸ்கவரி. அதாவது இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இல்லை இன்னைக்கு வந்து பாலஸ்தீனர்கள் இருந்த நாட்டை வந்து கைப்பற்றிக்கிட்டு இது எங்கள் நாடுன்னு யூதர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் அந்த ஒரு காசு எடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெனோராவுடைய சிம்பல் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட அது ஒரு பெண்டண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் இது கண்டெடுக்கப்பட்ட நாட்களில் யூதர்கள் அந்த பட்டணத்தில் எருசலேமில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ ஒருவேளை அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம், வந்த இடத்துல அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது நடந்திருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைசாண்டைன் பீரியடில் இருந்த ஒரு காயின் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மைக் ஜான்சன் ஃபஸ்ட்டு டைம் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் யூதேயா சமேரியா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அந்த ஒரு கிஃப்ட் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வாசித்த அந்த வசனம் தான். ஸோ அந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இஸ்ரேல் தேசத்துலேயும் இது பாருங்கள், இந்த கும்ரான் குகைகள் இங்கிருந்து தான் அந்த ஏசாயா சுருள்லாம் எடுத்தாங்க. ஒரு மெய்ப்பன் போய் கல்லெறிகிற தூரத்தில் கல்ல போய் விழுகும்போது அங்கே இருக்கக்கூடிய பானையில் விழுந்து அந்த பானை என்னன்னு பார்க்க போகும்போது தான் நிறைய சுருள்லாம் எடுத்தாங்க. அப்படி தான் நம்மளுடைய வேதாகமத்தில் நிறைய பாகங்கள்லாம் சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் தான் அந்த கும்ரான் குகைகள். ஸோ காசாவை நோக்கி சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து 6 பேர் கொலை செய்யப்பட்ட ஹாஸ்டேஜஸ், பணைய கைதிகள். அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக சில பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள். ஸோ இவங்க பாருங்கள், இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம எங்கேயோ நடக்குது, ஆனாலும் அதற்கு நடுவுலையும் அவங்களுடைய பண்டிகையை அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பண்டிகைகளை, ஏன்னா நான் எப்போவுமே சொல்ல யூதர்கள்னால் பண்டிகைகள், அவங்களையும் பண்டிகைகளையும் பாருங்கள். அவங்க மரிப்பதற்கு முன்பாக இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமான்னு தெரியல. இஸ்ரேல் 2033 அழிஞ்சு போகும்னு சொல்கிற அந்த நேரத்தில் அந்த செய்தியை தொடர்ந்து வர்றது 2025 இஸ்ரேல் பாருங்கள் ஒரு முக்கியமான இடத்துல பாருங்கள், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான இடத்துல 2வது இடத்தை அதை பிடிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டர்க்கியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஜெயண்ட் சிங்க் ஹோல் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம்? முஸ்லிம் பிரதர்ஹுட் அமெரிக்காவை சீக்கிரமாக நாங்கள் கைப்பற்றி ஷரியா சிஸ்டமை நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். we will dismantle America. ஸோ இவர் வந்து ஹமாஸில் இருந்த நம்பர் 2 அந்த ராத் சாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர்.
ஸோ இவர் தான் வந்து மறுபடியுமாக ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல அந்த ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆன ஒருவர். இவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக பாருங்கள், வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஹி வாஸ் ட்ராவலிங் இன் அ கார். ஸோ எப்படி அந்த அவருடைய தாக்குதலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது இந்த பதிவை பாருங்கள். 1960s பார்க்கும் பொழுது லண்டன் அங்கே பார்க்கும்போது வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போ 2011 அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சிட்டே வருது. ஸோ 2021 ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய ரேஷியோ டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. இதோடைய அவேர்னஸ் எவ்வளோ பேர்த்துக்கு இருக்குது புரியுதுங்கிறது தெரியல. சரி, நம்ம இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. நம்ம எல்லாருமே ஃபீஸ்ட் ஆஃப் த ஜூஸ் அதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பஸ்கா பண்டிகை, அவர்களுடைய புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை இல்லையா, யோம் கிப்பூர் மற்றும் அவங்களுடைய கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் இப்படி ஒரு பண்டிகை இருக்கா? இவருக்கும் இந்த பண்டிகைக்கும் இயேசுவுக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கா? நான் இன்னைக்கு ஏதாவது கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 22 23 வசனம், 22 and 23. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். சாலமோன் மண்டபத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். அந்த இடத்துல வந்து அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அப்போ இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு சொல்றது தான் ஹனுக்கா. இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவல்ல அப்போ இயேசுவும் அந்த சமயத்துல இருந்திருக்கிறாரு. He was present at the time of this very important celebration. ஸோ இந்த ஹனுக்காவை பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹனுக்காவிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்கும்போது இதோடைய அர்த்தத்தை இன்னைக்கு ஆழமாக நம்ம தியானிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம், இது வந்து கிறிஸ்மஸ் காலம் இல்லையா? அப்போ எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப பல விதத்தில் ரெடி ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு ஒரு வார்த்தை சொன்னா பத்தாதா? இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையா? வசனம் சொல்லுது காலம் நிறைவேறின போது. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், ஒரு டைம் ஸ்கேல் இருக்கு. அந்த டைம் முடியும் போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு காரியம் முடிவடைந்து அதற்கு பிற்பாடுதான் இயேசுவினுடைய பிறப்பு நடந்திருக்கு. இப்போ இதை எதை அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்க போறோம்னா, ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையை வைத்து தான் பார்க்க போறோம். இதே ஹனுக்கா டிசம்பர் 25க்கும் நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிறப்பை கொண்டாடுகிற இதே நாளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஸோ அதுவும் எப்போதான்? டிசம்பர் 25. நம்ம எப்படி கொண்டாடுறோம்? டிசம்பர் 25. We do not know the exact and the actual date. ஆனால் இங்கே பார்க்குறோம், வேதத்தில் அந்த தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகைன்னு ஒன்று நடந்திருக்குது. ஸோ யூதர்கள் அந்த மாதிரிலாம் லேசாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பண்டிகையை தானாக ஒன்று டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பண்டிகைக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ இந்த சில வரலாறை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட்னா என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? நடுவில் ஒரே ஒரு பேப்பர் தான் வித்தியாசம். ஒரு பேப்பர், ஒரு எம்டி ஷீட்டை தான்னா என்ன அர்த்தம்? அடுத்தது உடனே வந்தா நமக்கு புதிய ஏற்பாடு மத்தேயு ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா இந்த ஹனுக்கா பண்டிகை நடந்தது இந்த 400 ஆண்டு காலங்களுடைய இடைவெளி காலத்துல தான் நடந்துச்சு.
ஸோ அப்போ we are going to learn about what is intertestamental period. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு இப்பொழுது ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் எத்தனை வருஷம் இடைவெளிங்க. பழைய ஏற்பாடு முடிவடைகிறது, புதிய ஏற்பாடினுடைய ஆரம்பம் நடக்கிறது. ஸோ இதற்கு ரெண்டுக்கும் நடுவில் 400 இயர்ஸ். அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? 400 சைலண்ட் இயர்ஸ். ஏன் சைலண்ட் இயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு தெளிவான பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து எந்த விதமான வெளிப்பாடோ தீர்க்க தரிசனமோ இல்லைன்னா தரிசனங்களோ கனவுகளோ எதுவுமே வரலை. மனிதர்களுக்கு எந்த விதமான செய்தியும் பரலோகத்திலிருந்து வரவே இல்லை. There was no divine revelation from heaven to the humanity. So it was a complete silence period. அப்போ இந்த சைலன்ஸ் பீரியட்ல ஆண்டவர் என்ன செய்துட்டு இருந்தார் அப்படின்னா, தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த விஷன் நிறைவேறி கொண்டிருந்த காலம்தான். God was not silent, but God had already declared what he is going to do. அப்போ என்ன செய்ய போகிறார், தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தின அந்த காரியங்கள்ல இந்த 400 வருஷ ஆண்டு காலங்கள் நிறைவேறி கொண்டிருந்தது. அப்போ இந்த 400 ஆண்டு காலங்களை நம்ம எதை வச்சு படிக்க போறோம்னா, தானியேல் 8ஆம் அதிகாரத்தை வைத்து படிக்க போறோம். இன்னைக்கு பலர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் இந்த வார்த்தைகளை தெரியுமே தவிர அது எப்போ நடக்குங்கிற நிகழ்வுகளை பற்றி வேதம் நமக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருந்தாலும் அதை பற்றி கவனம் செலுத்தி படிப்பதற்கு ஆட்களே இல்லை. நான் இந்த ஆஸ்திரேலியனுடைய அட்டாக் நடந்தப்போ சரி, ஏதாவது கிறிஸ்டியன் சர்ச்சஸ் பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்க்ளூடிங் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடி அவர்களும் அதுக்கு மிகப்பெரிய அந்த டெரர் அட்டாக்குக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். சரி, இது வேற யாராவது சர்ச்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா, யாராவது தனிப்பட்ட நபர் யாராவது இதை குறித்து பேசி இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுனா என்னுடைய தேடல் ரொம்ப குறைவான ஒரு லிஸ்ட்ல தான் முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப வருத்ததாக தான் குறிச்சது. பிகாஸ் த சர்ச் மஸ்ட் ஓப்பன் இட்ஸ் மவுத். அவங்க தான் சொல்லணும், சபைகள் ஒன்று இணைங்கணும். நம்ம இந்த வேதம் முழுவதும் இஸ்ரவேலர்கள், வேதம் முழுவதும் யூதர்கள், வேதம் முழுவதும் அவர்களை பற்றின தீர்க்க தரிசனங்கள் கையில் வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அங்கே நடக்கிற செய்தியும் நமக்கு தெரியல. அப்படி நமக்கு அந்த செய்தியை கேட்டாலும் அதை கண்டிக்கிறதுக்கு ஆட்களும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த தீவிரவாதத்தை நடத்தியது மிக மிக படு பயங்கர மோசமான செயல். இதற்கான தண்டனை நிச்சயமா கொடுத்தே ஆகணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது நிச்சயமா அவங்க கை வச்சிருக்கவே கூடாது. we very strictly condemn the ISIS or anybody who is involved in this terror attack. சரி, இது ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு விதத்துல பார்த்தா, ஜனங்களுக்கு உலகத்துல கர்த்தர் நெருக்கத்தை கொடுத்து நெருக்கத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை வேர்பிரித்து அவர்களுக்கு வாக்களித்த தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நடக்கலைன்னா அவங்க வரமாட்டாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்க வேண்டிய இடம் மற்ற தேசங்கள் அல்ல. அவங்க இருக்க வேண்டிய நாடு இஸ்ரேல் நாடு தான். அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அவர்கள் எதிர்பார்க்கிற அவர்களுடைய ராஜா சீக்கிரத்தில் வருகிறார். ஆனால் அதற்கு முன்பாக இந்த கூட்டி சேர்க்கக்கூடிய வேலை அதிவேகமாய் பரலோகம் செய்து கொண்டிருக்கிறது. இதையே சபை பேச மாட்டேங்குதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியமாகவே இருக்கு. we have to open our mouth. எந்த சேனல் எடுத்தாலும் நமக்கு இன்னைக்கு பாட்டுக்கு மேலே பாட்டு, ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், அதை தான் சந்தோஷமாக கேட்குறோமே. இந்த தீர்க்க தரிசனம் இப்படி நிறைவேறி கொண்டிருக்குன்னு பேசுவதற்கு ஆட்களே இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தின் குமுறலை பகிர்ந்து கொள்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, வேகமாக இதுக்கு வரலாம். இன்னைக்கு we are going to talk about the 400 silent years. ஸோ நிச்சயமாக இன்னைக்கு நம்ம முடிக்க முடியாது. ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுக்க போகிறேன். நான் வரக்கூடிய வாரத்தில் இதை பற்றி, இதிலிருந்து வந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத ராஜா, அவனுக்கு பிற்பாடு வந்த இயேசு பிறப்பு எப்படி இருந்ததோ அதே போல தான் அந்த செலிப்ரேஷனை அவங்க ஆன்டியோகஸை ஜெயிச்சது தான் ஹனுக்கா ஃபெஸ்டிவல். ஸோ அதே போல தான் இவன் ஒரு சாயல், அவ்வளோதான். இவன் ஒரு ரிசம்பிளன்ஸ் யாருக்கு, இன்னும் கொஞ்ச நாட்களில் வெளிப்பட போகிற ஆன்டி கிரைஸ்டுக்கு, அந்தி கிறிஸ்து. இப்போவே ஏற்கனவே ஒன் வேர்ல்டு, ஒன் ரிலீஜியன். இனிமேல் வரக்கூடியதை பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியனையும் பாலிட்டிக்ஸையும் பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனாக அவன் ஒரு சூப்பர் பவர் மேனாக அவன் என்ன செய்ய போகிறான், உட்கார போகிறான். அப்போ அதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறோம், யோவான் ஸ்நானகன் வரைக்குமே எந்த விதமான காரியமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஹனுக்காங்கிறது எப்படி வந்தது, இனி வரப்போகிற சம்பவம் இனி எப்படி நடக்க போகுது. இனி டைமே கிடையாது. we do not have time because God, Jesus is coming again. அவர் வருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சரி, வேகமா இந்த பிபிடிக்கு நேரா போலாம். ஸோ இதில் சில வார் பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும். இப்போ ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். இப்போ நம்ம ஸ்கூலில் படித்த சில வார் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் தனக்கு எப்படி பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு அவுட்லைனாக பார்த்துட்டு இந்த தானியேல் 8வது தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஆண்டவருடைய வருகை குறித்து நம்ம படிக்க போகிறோம். த செகண்ட் கம்மிங் ஆஃப் த கிரைஸ்ட். இப்போ இந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்க. அந்த ஹனுக்கா அப்படின்னு சொன்னாலே எண்ணெய், ஆயில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு வந்து மிரக்கல் ஆயில்னு சொல்லுவாங்க. அற்புதமாக அந்த எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததான். ஒரே ஒரு நாள் மட்டும் எரியிற அளவுக்கு இருந்த எண்ணெய் 8 நாட்களும் வந்தது. அதனால தான் அவங்க 8 நாள் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. 8 days அந்த ஃபெஸ்டிவல். அது வந்து ஒரு அற்புதமாக நடந்தது. அதனால் அவங்க சமைக்கிற எல்லா பதார்த்தங்களையும் எண்ணெய் ஊற்றி சமைப்பாங்க. அவங்களோட எல்லா ஃபுட்டுலேயும் அன்றைக்கி என்ன இருக்கும், ஆயில் இருக்கும். பாருங்கள், அங்கே ஒரு மெனோரா இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு காயின் மாதிரி இருக்குல்ல, அது கோல்டு காயின் இல்லை, அது வந்து என்னது, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ். அது வந்து அந்த இடத்துல அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எபிரேய எழுத்து ஒன்று அங்கே இருக்கும். ஸோ இதை டோட்டலாக வந்து அதை குழந்தைங்க எடுத்து விளையாடுவாங்க. ட்ரெடில் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவங்க பயன்படுத்தக்கூடியது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். there is a lot of meaning in everything that they use. இது நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த ராஜ்யம் உடைஞ்சதுக்கு அப்புறம் அசீரியர்கள், பாபிலோனியர்கள் வந்தாங்க. சரி, தானியேல் எந்த சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்தார்? எந்த கிங்டம் ஆட்சி செய்யும் போது தானியேல் இருந்தார்? இங்க பாருங்க, இதில் நீங்க பார்த்தே நீங்க சொல்லலாம். அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தெற்கு ராஜ்யம், அதான் பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து எழும்பி வந்து இந்த 2 கோத்திரத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது தானியேலும் என்ன ஆனாரு, பிடிச்சிட்டு போனா. அப்போ எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தார் அவர்? பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு கீழே அவர் இருந்தார். ஸோ அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த 2வது தேவாலயத்தை அவங்க அழிச்சாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச காலம்தான் பாபிலோன் கவர்மெண்ட் இருந்தது. அதற்கு பிறகு யார் வந்துட்டா, மேதியா பெர்ஷியர்கள் வந்தாங்க. மேதியா அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்ச நாட்கள் இருந்தாங்க. ஆனால் பெர்ஷியர்கள் இவங்களை விட பலசாலிகளாக வந்தாங்க. ரொம்பவே நாட்கள் இருந்தது. இப்போ அதற்கப்புறம் இவங்க வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன் ராஜா அந்த கிங் கோரேஸ் மன்னன் வர்றது, அவங்க திரும்ப நாடு திரும்புறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 சைலண்ட் இயர்ஸ். அந்த சைலண்ட் இயர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் ஃப்ரம் த ரிட்டர்ன் டு த ஹெராட் த கிரேட். இப்போ நம்ம முக்கியமாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அலெக்சாண்டர் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதோடைய அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு, முக்கியமாக நான் வந்து மெக்காபியர்களுடைய அவர்களுடைய ரிவால்ட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்டிகை வருது, ஹனுக்காவுடைய பண்டிகை வருது. அந்த ஹனுக்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ரோம சாம்ராஜ்யம் வருது. ரோம சாம்ராஜ்யம் அவங்க கையெடுத்த உடனே என்ன நடக்குது, அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வருது. ஸோ இது எல்லாமே இந்த பிக்சர் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. இப்படி ஆன்டி கிரைஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியும் there will be a very big shift in politics. ஸோ இந்த கிரேட் பவர்ஸுடைய சேஞ்ச் வரப்போகுது. அதெல்லாம் மாறி ஆண்டவருடைய வருகை. ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலாக இன்னும் கூட நிறைய அந்த மத்தேயு 24 அந்த அதிகாரத்தை எப்படியெல்லாம் வந்து ஒரு சில வசனங்களாக குரூப் பண்ணி படிக்கணும்னு கொண்டு வந்தேன். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். பட் இன்னைக்கு இப்படி ஒரு அட்டாக் இருந்ததுனால இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக அவசியம் இருந்தது. சரி, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் மேதோ பர்ஷியா சாம்ராஜ்யம் அது என்னாச்சு, அது விழுந்து போனதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்புச்சு. ஸோ கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்புச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக பெர்ஷியா இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது தரியு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறான். தரியு பற்றி பைபிள் எழுதியிருக்கா? இருக்கு. இது தரியு 3. அப்போ தரியு ராஜா என்ன செய்கிறான்னா,
தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக கிரீஸோட படையெடுத்து சண்டைக்கு போறான். அவன் போற அதே சமயத்துல இன்னொரு ராஜ்யம் சின்னதா முளைச்சு வேகமா வளர்ந்துட்டே வருது. அது யார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ரூலர், அதாவது பிலிப் அப்படின்னு படிக்கிறோம். அவர் சீக்கிரமா இறந்துறாரு. அவருடைய மகன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் என்னங்க? அவர்தான் அலெக்சாண்டர். பட் அந்த சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த தரியோ ராஜா வந்து மிக மிக ஐஸ்வர்யவான், ஒரு வெல்தி நேஷன், நல்ல பணக்கார நாடு. அவனிடத்துல வந்து என்ன இருந்ததுன்னா, நிறைய ரதங்கள் இருந்தது. அதே போல அவங்கிட்ட நல்ல படை இருந்தது, நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, வெல் எக்யூப்டு மிலிட்ரி இருந்தது. அவனிடத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆர்மி இருந்தது. அன்னைக்கு வந்து பெர்ஷியர்களை தோற்கடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ பெர்ஷிய ராஜ்யம் என்ன செய்யுதுன்னா, தன்னைத்தானே விரிவுபடுத்துறதுக்கு பார்க்குது. அப்போ இன்னைக்கு பெர்ஷியர்களுடைய பெயர் என்ன? இன்னைக்கு பெர்ஷியா நாடு இருக்கா? இருக்கு. அவங்க பேர் தான் ஈரான். ஸோ அப்போ என்ன செய்யறான், அவன் எல்லா இடத்துலையும் நார்த்து, அவனுடைய ஈஸ்ட்டு, இப்படி தன்னுடைய எல்லைகள்லாம் விரிவுபடுத்திட்டு வெஸ்ட்டை நோக்கி வரான். ஸோ வெஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சீரியா, டர்க்கி, கிரீஸ் இருக்குது. வெஸ்ட்டை நோக்கி வரும்போது என்ன இருக்குது? சீரியா, டர்க்கி, கிரீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதே சமயத்தில் கிரீஸ்லையும் யாருக்கா? நார்த்தில் மேசிடன், பிலிப் ஆஃப் மெசிடோனியா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அவன் சீக்கிரம் மரித்த பிறகு அவனுடைய மகன் 20 வயதே நிரம்பிய அலெக்சாண்டர் என்ன செய்கிறாரு? அவர் ஆட்சியை கைப்பற்றார். அவர்கிட்ட பணம் கிடையாது, வெல்த் கிடையாது, அவர்கிட்ட ரதங்கள் கிடையாது, அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஆட்பலமும் கிடையாது. ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாராம்? அவருக்கு மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட் ரூலராக இருந்தார். அவர் பயன்படுத்தி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அலெக்சாண்டரை பாருங்க, இந்தியா வரைக்கும் அவர் பயணித்து வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்னு தெரியல. பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படி ஆண்டவர் தன்னுடைய மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார், எப்படியெல்லாம் கர்த்தர் அவருடைய முதல் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார். இப்போ வந்து நம்ம என்ன படிக்கிறோம்? 2ஆம் வருகையில் என்னெல்லாம் நடக்கும்? யுத்தங்களுடைய செய்திகளை கேட்பீங்க. இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகும், ஒரு பஞ்சம் வரும், நெருக்கம் உண்டாகும். இதெல்லாம் எப்படி படிக்கிறோம்? இந்த 2வது அவருடைய வருகைக்கு படிக்கிறோம். இப்போ முதல் வருகையில் நடக்கிற சில ஆயத்த பணிகளை இந்த 400 வருஷ காலங்களில் ஆண்டவர் எப்படி செய்தார்னு புரிஞ்சுதுன்னா, இந்த 2வது வருகை எப்படி நடக்க போகிறது என்பது நம்ம சற்று புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான்? இந்த பெர்ஷியர்களை எதிர்த்து புஷ் பண்ணி கொண்டு வரணும். ஆனால் நான் என்ன சொன்ன, மிலிட்ரி ஜீனியஸ். அப்போ அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது 1000 வருடங்களுக்கு முன்பாக ஹனுக்கா பண்டிகையில் அவங்க எடுத்த அந்த விளக்கு இதுதான். ஸோ த பேட்டில் ஆஃப் ஈசஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். இது வந்து நம்ம வரலாற்று புஸ்தகங்களில் படிச்சிருப்போம். அலெக்சாண்டருக்கும் தரியு மன்னனுக்கும் நடந்த மிகப்பெரிய முக்கியமான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் அலெக்சாண்டர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னு கேட்டால் இவர்கிட்ட எந்த ஒரு பலமும் கிடையாது. அந்த சமயத்தில் என்ன செய்தார்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணார். ஒரு நெருக்கமான வழி இருந்தது. அந்த நெருக்கமான வழி எங்கே அப்படின்னா, ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் கடல். இந்த கடலுக்கும் மலைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நெருக்கமான அந்த பாதையில் இந்த பெர்ஷியர்களை வரும்படியாக செய்தார். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அந்த இடத்துல வச்சு தான் யுத்தம் நடக்க போகுது. எங்கே? ரொம்ப கொஞ்சம் இடைவெளியில் இருக்கிற இடத்துல தான் சண்டை நடக்க போகுது. அப்போ அந்த இடத்துல வர்ற மாதிரி அங்கே கொண்டு வந்து இந்த சண்டை நடக்குது. அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த பெர்ஷிய மன்னன் தரியுவுக்கு எத்தனையோ ரதங்கள் இருந்தாலும், எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும், அந்த நெருக்கமான இடத்துக்குள்ள எதையுமே கொண்டு போக முடியல. ஸோ திஸ் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளான். இது வந்து நம்ம வரலாற்றிலையும் படிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவர் தோற்கடித்தார். ஒரு நெருக்கமானதான் டிசிசிவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரலாறு பக்கங்களில் பேசப்படுகிற ஒரு முக்கியமான அலெக்சாண்டருடைய ஒரு யுத்தம். ஸோ அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிச்சாரு. ஏசியா மைனர் முழுவதுமாக என்ன செய்தார்னா, அவர் கைப்பற்றினார். எதுக்கு இதை சொல்கிறோம்? ஹனுக்கா பண்டிகையை பற்றி நம்ம படிக்கிறதுக்காக சொல்கிறோம்.
ஸோ அலெக்சாண்டர் அதற்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, முழுக்க முழுக்க அலெக்சாண்டர் அதை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு பெர்ஷியாவுடைய ஃபோர்ஸஸை கம்ப்ளீட்டாக அவர் முழுவதுமாக டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது அவர் எங்கே வந்தார்னா, அடுத்தது இஸ்ரேலை நோக்கி தான் வந்தார். இஸ்ரேலை பற்றி நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பகுதி. அவர் மேலே இருந்து இப்போ அடுத்தது எதை நோக்கி வர்றாருன்னா, இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்காக வரல, அவருக்கு எகிப்துக்கு போகணும். ஆனால் எகிப்துக்கு போகணுன்னாலும் சரி, இல்லைனா மேலே நோக்கி லெபனானுக்கு போகணுன்னாலும் சரி, சீரியாவுக்கு போகணுன்னாலும் சரி, எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பட்டணம் எதுனா இஸ்ரேல் பட்டணம் தான். இந்த இஸ்ரேல் பட்டணத்தை தாண்டாமல் எங்கேயும் போக முடியாது. அந்த பட்டணத்துக்கு வெளியில் ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா வனாந்திரம். ஸோ வனாந்திரத்து வழியாக போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? ஏன்னா ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அவங்களுக்கு தண்ணி கிடைக்கணும், அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வசதி கிடைக்கணும். அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வனாந்திரத்தின் வழியாக போக மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நுழைஞ்சு வராங்க. இஸ்ரவேலர்கள் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? இந்த மாதிரி அலெக்சாண்டர் ஏற்கனவே மிகப்பெரிய சாம்ராஜ்யமான பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை அந்த யுத்தத்தில் அவன் ஜெயிச்சு தரியுவை வீழ்த்தி அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது தான், நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு பிரதான ஆசாரியன் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் என்ன? ஜடுவா இல்லைன்னா சிமியன் அப்படின்னு சொல்லி வரலாற்று பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தார்? அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்களை நோக்கி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படை வருது, அப்போ நாங்கள் எப்படி எங்களை காத்துக்கிறது? இது 332 BCயில் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நீ உன்னுடைய வாசல்கள்லாம் திறந்து வச்சு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஆயத்தமாகி அவன் வரும்பொழுது அவனை சமாதானத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், அவனை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அதே போல் எருசலேமுக்குள்ள அலெக்சாண்டர் தன்னுடைய படைகளோடு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்தா அந்த இடத்துல எல்லாரும் வெள்ளை நிற ட்ரெஸ்ஸில் எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த பிரதான ஆசாரியன் ராவ் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துட்டு வரார். அப்படி வரும்பொழுது அவரை பார்த்த உடனே சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு உடனே என்ன செய்தாராம், அந்த தேவாலயத்திற்குள்ள வந்து தேவாலயத்திற்குள்ள பலி செலுத்தினாரும் சொல்லப்படுது. தானியேல் இவரை பற்றி எழுதியிருக்கிறார். அப்படிங்கிற தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எடுத்து அவர் வாய்த்து காமிச்சிருக்கிறார். வாய்ச்சு, இங்கே பாரப்பா, உன்னை பற்றி எங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பிரதான ஆசாரியன் அலெக்சாண்டருக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளோ பெரிய ராஜா எதற்கு இணங்கி போனா அப்படின்னு கேட்டால், அலெக்சாண்டர் சில ட்ரெடிஷன் என்ன சொல்லுது, வரலாற்று பக்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, அலெக்சாண்டருக்கு முந்தைய இரவு இப்படி ஒரு கனவு வந்ததாம். நீ போகும்போது ஒரு கூட்டம் இருப்பார்கள், அந்த கூட்டம் வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அதில் அந்த பிரதான ஆசாரியனுடைய முகம் மட்டும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் அவர் பார்க்குறாரு. இங்கே வந்து பார்க்கும்போது இதே ஃபிகரை தானே நம்ம கனவுல பார்த்தோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணி எருசலேமை தாக்கலை, எருசலேமை அழிக்கலை. ஆனால் உள்ளே இருந்த இஸ்ரவேலர்களுக்கு சில நன்மையும் செய்துட்டு போனார். அன்னைக்கு வந்த ராஜாக்கள் எப்பாவது ஒரு பட்டணத்தை பிடிக்கும் போது அந்த பட்டணத்தில் என்ன கொடுப்பாங்க, அதிகமான டேக்ஸ் அவங்க மேலே வந்து போடுவாங்க. ஸோ அந்த வரியை வந்து அவங்க கட்ட வேண்டாம்னு சொல்லி நிறையா சலுகைகளை கொடுத்து அவர் எகிப்துக்கு போயிட்டு எகிப்திலேருந்து திரும்பி வரும்பொழுது மறுபடியுமா எந்த பட்டணத்தின் வழியாக தான் அவங்க தாண்டி வரணும், இஸ்ரேலை தாண்டி தான் வரணும். ஏன்னா இஸ்ரேல் தான் அவங்களுடைய மையப்பகுதி. இதெல்லாம் வந்து கற்பனை அல்ல, இதெல்லாம் வந்து நிஜம். இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்ததும் இப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஒரு மொசைக் கல்வெட்டை எடுத்திருக்கிறாங்க. இதில் பாருங்கள், வலது பக்கம் வந்து இருப்பது அலெக்சாண்டர் போலவும், இடது பக்கம் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியம் வெண்ணிற ஆடையிலும் மற்ற அவனோடு கூட இருந்த மக்கள் எல்லாரும் வெண்மை அணிந்தவர்களாக நிற்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர் நிச்சயமாகவே வந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாகவும் இதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அவர் போனார். அதற்கப்புறம் திரும்பி போகும் பொழுது மறுபடியும் தரியு ராஜாவோட என்ன நடக்குதுன்னா, ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ அந்த தரியு ராஜா என்ன செஞ்சானா, இங்கே பாரு, என்கிட்ட எவ்வளோ பெரிய படை இருக்குது, எத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்கிறேன். அன்னைக்கே எலிஃபேண்ட் யானை படை வச்சுருந்தா. அப்படியா யார்? பெர்ஷிய மன்னர்கள். ஸோ அப்படி பெரிய பெரிய படைகள்லாம் வச்சுருந்து எந்த வழியாக
இந்த அலெக்சாண்டர் வருவான்னு தெரிஞ்சதோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், அப்படி அங்கிருந்து அந்த கோதுமை அந்த வயல் இருக்கும் இல்லையா, அந்த கோதுமை வயலுக்கு முழுவதுமாக தீ வைத்து அதை முழுவதுமாக கருக்கி போட்டான் தரியு. அப்போ தரியு கருக்கி போட்ட அதே இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு சண்டை, ஒரு யுத்தம் நடக்குது. அதுவும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கலாம். பேட்டில் ஆஃப் காகுமேலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலையும் அவர் ஜெயிக்கிறார். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லூனார் எக்லிப்ஸ், அந்த யுத்தம் நடக்கிற முந்தின நாள் இரவு ஒரு லூனார் எக்லிப்ஸ் ஒன்று நடக்குது வானத்தில். அதாவது தி செலஸ்டியல் பாடிஸ் உடைய சேஞ்சஸ். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனமாக வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய வருகைக்கு முன்பாக சில மாற்றங்கள் இந்த இப்பிரபஞ்சத்திலையும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த யுத்தத்திற்கு பிற்பாடு ஒரு லூனார் எக்லிப்ஸ். அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு இந்த லூனார் எக்லிப்ஸ் எப்படி பார்த்தார்னா, தனக்கு ஒரு குட் சைனாக பார்த்தார், தனக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்த்தார். அதே சமயத்தில் அந்த சைடில் இருந்த பெர்ஷியர்களுக்கு இந்த லூனார் எக்லிப்ஸை பார்க்கும் பொழுது அவங்க நாட்டினுடைய இதுபடி அது அவங்களுக்கு என்ன ஒரு சைனு, அது ஒரு பேட் சைனா. அதாவது சில சில கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. சில மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய சில ராஜ்யங்கள் தாழ்ந்து போக, சரிந்து விழும், ஒரு புதிய ராஜ்யம் எழும்பும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் சொல்றாங்க. புரியுதா? எப்பவா? வானத்தில் சில மாற்றங்களை பார்க்கும் பொழுது. ஸோ இந்த ஒரு மாற்றங்கள் அவருடைய காலகட்டங்களில் நடந்தது அப்படிங்கிறதை பார்க்குறோம். ஸோ ஒன் வில் டிசென்ட் அண்ட் ஒன் வில் அசென்ட். ஸோ இதெல்லாம் அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ஆண்டவரும் சொன்ன இந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து அடுத்த வாரத்திலேருந்து நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம படிக்க போகிறோம், தானியேலுக்கும் வெளிப்படுத்தலுக்கும். அப்போ இங்கே அதற்கு பிற்பாடு போனார். 20 வயசுலேயே வந்தார். ஆனால் 32 வயசுலேயே அலெக்சாண்டர் மரித்து போனார். அதாவது இந்தியா வரைக்கும் என்ன செஞ்சார், வந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த ராஜ்யம் அவருக்கு கீழே இருந்த 4 லீடர்ஸ்க்கு ஸ்பிளிட் ஆகி போச்சு. ஸோ இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, இந்த கதையெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே தானியல் புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். சரியா? அப்போ அது என்னாச்சு, அந்த 4 கெசாண்டர், லிசிமேக்கஸ், டாலமி, செலுக்கஸ், இப்படி 4 பேர்த்தோட முடிஞ்சு போச்சு, டிவைட் ஆயிடுச்சு. இந்த டாலமி அண்ட் செலுக்கஸ்க்கு நடுவில் யார் மாட்டிக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நாடு மாட்டிக்கிச்சு. யார் மாட்டிக்கிட்டா? இஸ்ரேல் நாடு மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் எப்போ நடந்தது? இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். இதெல்லாம் சைலண்ட் இயர்ஸ். பைபிளில் அமைதியாக இருந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய. அப்போ சில யூதர்களுக்கு டாலமி சொல்கிற பேச்சை கேட்குறதா, செலுக்கஸ் சொல்கிற பேச்சை கேட்குறதான்னு தெரியல. ஏன்னா நார்த்தில் இருக்கிறவங்கெல்லாம் செலுக்கஸ் பேச்சை கேட்க வேண்டியதாக இருந்தது. கீழே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டாலமி பேச்சை கேட்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னு கேட்டால் சில ராஜாக்கள் அவங்களுடைய வழிபாடுகள், மத வழிபாடுகளை செய்கிறதுக்கு யூதர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் சிலர் என்ன செய்யலை, அதை கொடுக்கலை. ஸோ இதெல்லாம் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இந்த இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் தான் 200 வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு ராஜா எழும்புகிறான். அவனுடைய பெயர் தான் ஆன்டியோகஸ் எபிஃபான்ஸ். அப்போ இவனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இவனை அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்தாசார் 2வது வசனத்தை வாசிங்க. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், சூசான் அரண்மனையில் இருந்தேன். 3வது வசனம், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா, 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. சரி, அடுத்தது, அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. சரி, இது யாரை பற்றி சொன்னாரு? மேதியா பெர்ஷியா. ஸோ பைபிளில் தானியேல் வாழ்ந்தது எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் அவர் இப்போ சொல்லிட்டு போனதெல்லாம் பின்னாடி. இப்போ தெரியும், அந்த சண்டை கிண்டெல்லாம் தானியேல் அதெல்லாம் பார்க்கல. அது நம்ம பைபிளில் பதிவு செய்யப்படவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஆமாம்.
அப்போ பாருங்க, 2 கொம்பு இருந்தது. ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. 2 கொம்பு இருந்தது. 2மே உயரமா இருந்தது. ஆனா ஒண்ணு மத்தத பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேதியா இருந்தது. ஆனா மேதியாவை விட உயரத்துக்கு வந்தது எது? பெர்ஷியா. அதனால தான் அந்த சிலையில பார்க்கும்பொழுது ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்கும். ஸோ இந்த கைகளை வைத்து அந்த சிலையில பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கண்ட சொப்பனத்துல ஒன்று என்ன இருந்தது? ஓங்கி இருந்தது. ஓகே, அடுத்தது, அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். இப்ப இது சொல்லுங்க. இப்பதான் நான் இந்த கதையெல்லாம் சொன்னேன். இப்ப சொல்லுங்க. மேற்கு இல்ல, அந்த ஆட்டுக்கடா, முதல்ல அந்த ஆட்டுக்கடா யாரு? பெர்ஷியா. அந்த பெர்ஷியா என்ன செய்தான்? மேற்கு வடக்கு தெற்கு பாய்கிறதை கண்டேன். அப்படின்னா என்ன பண்ணான்? அவன் தன்னுடைய எல்லைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணான். அந்த கடைசியா எக்ஸ்பேண்ட் பண்ண ராஜா பேர் என்ன? தரியு 3, டேரியஸ் 3. ஸோ அவன் கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கிட்ட பணபலம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, மிலிட்ரி பவர் இருந்தது, யானைப்படை இருந்தது, அவங்கிட்ட ரதங்கள் இருந்தது, இது எல்லாமே இருந்தது. அதனால இவன் முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் நேஷன். ஓகே, அடுத்தது, அதன் கைக்கு தப்புவார் யாரும் இல்லை, தப்புவிப்பார் யாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இஷ்டப்படி செய்ததா? பெர்ஷியா இருந்தது. ஓகே, இப்ப அடுத்தது 5வது வசனம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா. மேற்கே இருந்து, இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த பெர்ஷியன்ஸ் வெஸ்ட நோக்கி அவங்க போறாங்க. மேல போகும்போது என்ன இருக்கு? அவங்க சீரியா, டர்க்கி, கிரீஸ் இருக்கு. இப்ப அந்த இடத்த நோக்கி அவங்க போறாங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? எழும்பி இவங்களுக்கு ஆப்போசிட்ல வரான். ஸோ இவங்க 2 பேருமே மீட் பண்ற இடம் எதுன்னா டர்க்கி தான். ஸோ அங்கிருந்து அலெக்சாண்டரோட ஆர்மியும் வருது, இங்கிருந்து தரியுடைய ஆர்மியும் வருது. அவங்க மீட் பண்ற ஒரு சென்டர் பாயிண்ட் எது? ஆமா, டர்க்கி. ஸோ அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பாருங்க, என்ன அழகா பைபிள் அன்னைக்கே எழுதியிருப்பாருங்க. பெர்ஷியன்ஸ் இந்த சைடு வராங்க, கிரீஸ் இந்த சைடு வராங்க, 2 பேரும் கொலைட் ஆகுறாங்க. எந்த இடத்துல? ஒரு டர்க்கி அந்த பிளேஸ்ல கொலைட் ஆகுறாங்க. மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இப்ப 5வது வசனத்துடைய அர்த்தம் சொல்லணும் ஒவ்வொரு லைனுக்கும். சொல்லுங்க. மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ ஃபாஸ்ட், காலை வைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அடுத்தடுத்து என்ன செஞ்சான்? எல்லா தேசத்தையும் கைப்பற்றி வந்தான். யார் அது? அலெக்சாண்டர் த கிரேட். அப்போ நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. யார் அந்த விசேஷித்த கொம்பு? அடுத்தது, நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அதுதான் எந்த வார்னு நம்ம இப்ப வைக்கலாம்? த பேட்டில் ஆஃப் ஐசிஸ். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒரு நெருக்கத்துல ஒரு நேரோ பிளேஸ்ல கொண்டு அலெக்சாண்டர் நிறுத்திட்டா. அப்படியா? அப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சான். அப்ப அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. இது என்ன அர்த்தம்? சோ அலெக்சாண்டர் யுத்தம் செய்து அதை டோட்டலாவே கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணி அவனுடைய எல்லா ஆர்மியும் என்ன செஞ்சிட்டான்? அலெக்சாண்டர் தூக்கிட்டு போயிட்டான். சோ அதுதான் அந்த வசனத்தினோடது. அடுத்தது, அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அதுதான் எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப பார்த்த அடுத்த பேட்டில் ஆஃப் காகுமேலா. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அது பேட்டில் பேரு தான் இங்க சொல்லலையே தவிர, ஆண்டவர் எவ்வளோ அழகா வரக்கூடிய காரியங்களை, பல 100 வருடங்கள் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஸோ அதுல என்னாச்சு? அது மிதித்து போட்டது.
மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவார் இல்லை. அதோட எந்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துருச்சு? மேதிய பெர்ஷியாவோட சாம்ராஜ்யம் கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அப்படியா? அந்த வெள்ளாட்டுக்கடா யாரு? அலெக்சாண்டர் த கிரேட். அவனுக்கு அதிகமான வல்லமைக்கு வந்ததா? ஆமா, வந்தது. அது பலங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. இது என்ன அர்த்தம்? 32 இயர்ஸ் அவன் அப்பதான் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லா இடத்துலையும் கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க பாஷைய, அது எல்லாத்தையும் அவன் அப்ப உலகத்தையே என் கைக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு நினைச்சு போகும் பொழுது, பலம் கொண்டு இருக்கிற அந்த சமயத்துல திடீர்னு என்னாச்சு? முறிஞ்சு விழுந்துருச்சு. அடுத்தது, அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்து 4 கொம்புகள். சோ அவனுடைய ராஜ்யத்தை யாரு பங்கு போட்டா? 4. அந்த மேப்பு மட்டும் இங்க அந்த பிபிடில கொடுங்களேன். அந்த மேப்ல பாருங்க. அந்த மேப்ல யாராவது அந்த 4 பேரை மறக்கவே கூடாது. டாலமி, செலுக்கஸ், லிசிமாக்கஸ், கெசாண்டர். சரியா? இது இந்த பாருங்க, இந்த மேப் பாருங்க. ஸோ இந்த வசனத்துக்கு நம்ம கரெக்டாக ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாத்தையும் அழகா பிரிச்சு பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதிலிருந்து அடுத்தது பார்க்கலாம். 9வது வசனம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. இதோடைய அர்த்தம் சொல்லுங்க. அவைகளில் ஒன்றிலிருந்து, எத்தனையிலிருந்து 1? 4லிருந்து 1. அப்ப அது யாரு? 4லிருந்து ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்கு கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு. சிங்கார தேசம்னா எது? எருசலேம். வெரி குட். சிங்கார தேசம்ங்கிறது என்னது? எருசலேமுக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இன்னைக்கு? இந்த சைலண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த வசனத்தின் அடிப்படையில் இது அப்படியே தானியேல் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இல்லை, தானியேல் இதை பார்க்கவும் இல்லை, ஆனால் வரும் காரியத்தை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் இனி வரக்கூடிய இந்த ஒரு கொம்பு மிக மிக முக்கியமான கொம்பு. அதுதான் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ். அவன் தனக்குத்தானே ஒரு பெயர் வைத்து கொண்டான். சரியா? அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு கடவுள் என்கின்ற பெயரை தனக்கு வைத்து கொண்டான். அவன் என்ன செய்தான், அவன் யார் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அவனை கொண்டு எப்படி நடந்தது, அதற்கு பிற்பாடு யார் வந்தா, மேசியாவினுடைய பிறப்பு இருந்தது. அதே போல வருகிற காலங்களிலே இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இருக்கும். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக ஒரு மன்னனாக இந்த பூமியிலே 1000 வருட காலங்கள் ஆட்சி செய்வார். அவருடைய 2ஆம் வருகை நிச்சயம் இருக்கும். அதற்கு முன்பாக சபை விழித்து கொள்ள வேண்டும். சபையானது அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். And God is coming very soon and we do not have time. The time is fleeting and we are in the last minute. So தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்மளும் ஆயத்தப்படலாம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பாருங்க. இது ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஆன் ஹை அலர்ட் ஃபார் டெரர் அட்டாக் அகெயின்ஸ்ட் ஜூஸ். யூதர்களுக்கு விரோதமாக அடுத்த ஒரு பயங்கரவாதம் நடக்கலாம் இந்தியாவிலிருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பா மகன்னு சொன்னதில் அப்பா பிறந்தது இந்திய தேசத்தில் தான். மகன் தான் ஆஸ்திரேலியா சிட்டிசனே தவிர அவர் இந்தியா தான், ஒரு பாகிஸ்தானின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு டெரர் அட்டாக் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதற்காக நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா கர்த்தர் நேசிக்கிற ஒரு மக்கள். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் நேசிக்கிறத நம்ம நேசிக்கணுமா இல்லையா? அப்போ அவர் தெரிந்து கொண்ட மக்களை நேசிக்கணுமா இல்லையா? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு சொந்தமாகணும். ஆனால் அவங்க எப்படி போனால் என்னென்னு நினைக்கலாமா? அவங்கள ஆசீர்வதித்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கேட்பார், ஆண்டவரே என்னை கூப்பிட்டுக்கோங்க ராஜ்யத்துக்குள்ள அப்படின்னா, நீ யார்? நான் பசியாக இருந்தேன், காவலில் இருந்தேன், ஒன்றும் என்னை விசாரிக்கலை, ஒன்றும் என்னை கவனிக்கலை. அது ஏதோ நம்ம ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, அவருடைய ஜனத்துக்கும் தான்.
ஸோ ஒரு நாளும் அவருடைய ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க மறக்கவே கூடாது. அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஒருத்தருக்கு கூட இயேசுவானவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கட்டி அணைச்சிக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வச்சிருக்கிறோம். ஆனால் தேடுவாரும் இல்லை, இந்த தீர்க்க தரிசனங்களை விசாரிப்பவரும் இல்லை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் நிற்கிறோம். we are in the last hour. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ராஜா, இந்த பூமியிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக மறைவான உம்முடைய மகா பெரிய பரலோகத்தின் திட்டம் உண்டுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷமாய் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஆண்டவரே அப்பா, யூத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பயங்கரவாதத்திற்கு கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக, விலக்கி தப்புவிப்பீராக. ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தைகளிலே சொன்னது போல குறித்த காலங்களுக்குள்ளாக அவர்கள் நாடு திரும்புவார்களாகப்பா. எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரையும் ஆண்டவரே அப்பா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல சேர்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து எல்லாரும் ஆண்டவரே தேசம் திரும்புவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான வழி வாசல்கள் உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும். ஆண்டவரே கர்த்தத்தாமே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சகல ஆழத்தையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரும் ஆண்டவரே நாட்களிலே இன்னும் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களை சாட்சிகளாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. திருச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை கர்த்தாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய சத்தம் கேட்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்த சபைகளாக எழும்பி செயல்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, வரக்கூடிய காலங்களிலே நந்தி கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே ஆட்சிக்கு தப்புவிப்பீராக. எல்லாரையும் ஆண்டவரே பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள் சேர்ப்பீராகப்பா. இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த எல்லா காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தத்தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இன்னும் ஆண்டவரே இதன் ஆழத்தை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் இந்த பொற்கலசம் வேத வகுப்பில் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.